விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேம்ல இவ்வளோ நாளும் சீக்ரெட் மேப் இருந்திருக்கும் மக்களே. அது இவ்வளோ நாளும் உங்களுக்கு தெரியாம போச்சு. இன்னைக்கு நம்ம அதை ரிவீல் பண்ண போறோம் மக்களே. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இந்த சீக்ரெட் மேப் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சுத்தி காமிக்கிற எப்படி இருக்கும் மட்டும் பாருங்க. என்ன மேப் ப்ரோ? என்ன ப்ரோ பிராங்க்லின் வீட்ல இருந்து வெளியே வந்தா ரோடு தானே வரும். இது என்ன ப்ரோ வித்தியாசமா இருக்குது? இது இந்தியன் பைக் தானா இல்ல வேற ஏதாவது கேமா அப்படின்னு கேட்பீங்க. இது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் பைக் டைம் தெரியுது மக்களே. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் மேப். ஸோ இந்த மேப் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கு மக்களே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வானத்துல தான் அந்த மேப்பே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் பிராங்க்லின் வீட்ல இருந்து அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கை சிட்டிக்குள்ள போற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க சுத்தி வானம் தான். கீழே குச்சிங்கன்னா அவ்வளவுதான் மண்டை பிறந்துடும். அந்த மாதிரி ஸ்கை சிட்டி கூட சொல்லலாம். ஸோ வாங்க இதுக்குள்ள என்னென்ன இருக்கு இந்த சிட்டிக்குள்ள பாருங்க. இந்த சிட்டில அத்தனையுமே இருக்கு. பில்டிங் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா பெரிய ரோபோட் வேற ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கானுங்க. ஸோ அப்புறம் ரோட்ல நம்ம ஊர்ல போனா டோல்கேட் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் இருக்குது. ஆஹா இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல. இந்த சிட்டிக்குள்ள வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க. நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் சிட்டி சிட்டியோட இது பயங்கரமா இருக்குது. இங்க பாருங்க சிட்டி, இந்த பக்கம் சிட்டி, அந்த பக்கம் வில்லேஜ் எல்லாம் இருக்குது. அந்தாண்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரி எல்லாம் இருக்கு. நிறைய இருக்கு மக்களே. உங்களுக்கு நான் காமிக்கிறவாங்க. இங்க ஏதோ பெரிய ரோபோட். என்ன ரோபோட் அது ஒண்ணுமே புரியலடா. ஓகே ரைட் மக்களே. ஸோ இது எப்படி நம்ம கேமுக்குள்ள கொண்டு வருது அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோ என்னதான் சொல்லுவேன். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ இதோட பயங்கரமான ஒரு அப்டேட் அடுத்தது ஒன்று காத்துட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிட்டிக்கு எப்படி நம்ம கேம்ல போகணும், எந்த வழியா போகணும், என்ன சீட் கோட் போடணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ என்ன நான் சொல்லிடுவோம் மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அப்டேட் பார்க்கலாம். இன்னுமே இந்த சிட்டி போயிட்டே இருக்கு மக்களே. அட பாவி நான் கூட சின்ன சிட்டி நினைச்சேன். அடேங்கப்பா போயிட்டே இருக்கு. எங்க போகுதுன்னு எனக்கே தெரியல மக்களே. ஸோ இது சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஆகும் போல. இப்போ நம்ம எங்க போச்சு? ஐயோ தப்பான வழி வந்துட்டோமா? போச்சுராப்போ. ஸோ இப்போ நம்ம அடுத்த அப்டேட் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஹெலி கேரியர் வந்துருச்சு. ஸோ அதுல வந்து ஜெட் கூட இருக்கு. பட் நம்மளால இன்னும் யாம்பரோ டிரைவ் பண்ண முடியல ஜெட்டை. ஸோ எப்படி ஜெட்டை நம்ம எடுத்து டிரைவ் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உண்மையாவே நம்ம கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெட் வந்துருச்சா, அதுக்கு தனி சீட் கோட் ஏதோ இருக்கா அப்படின்றதா இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ உண்மையா ஜெட்டுக்கு சீட் கோட் இருக்கு மக்களே. ஸோ ஜஸ்ட் நீங்க ஆர்ஜி ஸ்டூல்ல போயிட்டு ஜெட்டுன்னு போடுங்க. உங்களுக்கு அடியில இருந்து அப்படியே மேல வந்து பாத்தீங்கன்னா ஜெட்டு பறக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பாருங்கதா ஜெட்டு பறக்கும். பட் அதால உங்களை ஓட்டதான் முடியாது தவிர பட் நீங்க ஜெட்டுக்கு சீட் கோட்லாம் இருக்கு. அதான் இன்ன வரைக்குமே இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு அப்டேட்டும் விட்டுருக்கானுங்க. ஸோ இந்த ஜெட்டுன்னு போட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடியில இருந்து அப்படியே மேல இருந்து அப்படியே உங்களுக்கு ஜெட்டு பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அதை உங்களால ஓட்ட முடியாது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ எப்போ அப்புறம் ஓட்டுற மாதிரி ஜெட்டு நம்ம கேமுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த அப்டேட்ல வர அதிக சான்ஸ் இருக்கு மக்களே. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம கேம்ல நியூவா வந்து பாத்தீங்கன்னா கோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதுல இந்த கார் நம்ம எடுத்தோம். ஸோ நிறைய பேர் எப்படி ப்ரோ இந்த காரை நீங்க நம்ம கேமுக்குள்ள கொண்டு வரீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே CODE அப்படின்னு கோடுன்னு போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 கலர் வரும். இப்போ என்ன பண்றீங்கன்னா கமெண்ட் கலர் பட்டனை அமுக்கணும். ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க. பச்சை கலர் பட்டனை அமுக்கணும். அடுத்தது ப்ளூ கலர் பட்டனை அமுக்கணும். அப்புறம் திருப்பி வெளியே எல்லோ கலர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டன் அமுக்கணும். ஓகேவா? அடுத்து திருப்பி பச்சை கலர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அது அமுக்கணும். அமுக்கிட்டா வேலை முடிஞ்சா போச்சு மக்களே. ஸோ உங்களுக்கு தெளிவான கலர் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரியல திருப்பி ஒரு வாட்டி பார்த்தோம் கண்டிப்பா புரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா போன் எடுத்துட்டு 1/ அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த கார் வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ என்ன ப்ரோ ஆல்ரெடி இந்த போட்டு பார்த்தேன் ஏதோ புது காரை லான்ச் பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மக்களே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து புது கார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ அந்த காரோட கோடு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது கார் வரும். பட் இப்போ நீங்க பாக்குற லம்போர்கினி மாதிரிலாம் நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா இதெல்லாம் கஸ்டமைஸ்டு கார். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லாங்கஸ்ட் கார் சொல்லிட்ட பேரு. பட் அது என்னன்றது நேர்ல பார்க்கலாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அடுத்த வீடியோல அதை அப்டேட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய அப்டேட் நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மாதிரி நிறைய போடுவோம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம்னா மேப் ஆப்ஷன் நம்ம கேமுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு நாளா நம்ம கேம்ல மேப் ஆப்ஷன் ஓப்பன் ஆகாமலே இருக்கு. ஸோ நம்ம போன் எடுத்துக்கிட்டா ஆர்ஜிஎஸ் மெனு மோடு ஓப்பன் ஆகும். அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் ஆப்ஷன் வரும். எல்லாமே ஓப்பன் ஆகும். பட் இந்த மேப்ன்றது மட்டும் ஓப்பனே ஆகாது. அது எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ மேப் நம்ம கேம்ல கூடி வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன்னா மேப் இது வரைக்குமே நம்ம கேம்ல வரவே இல்லை. ஸோ அது வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. வந்தா இந்த மாதிரி மேப்னு வரும் மக்களே போன்லயே பாக்குற மாதிரி. ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சீக்ரெட் சிட்டி போட்டிருந்தோம்ல, அதோட எப்படி நம்ம கேமுக்குள்ள கொண்டு வருதுன்னா சேம் இன்டர்நெட் ஆப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் ஆல்ரெடி உங்களுக்கு நான்
லிங்க் வந்து லிங்க் கமெண்ட் பண்ணா நான் லிங்க் சென்ட் பண்ணுவேன் சொன்னேன். அதை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்ரெட் மேப் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லிங்க் நீங்க காப்பி பண்ணி இன்டர்நெட் ஆப்ஷன்ல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சிட்டி வந்துடும். ஸோ அப்புறம் நான் முன்ன விளாண்ட மாதிரி நீங்களும் போயிட்டு கேம்ல அழகா விளாடலாம் மக்களே. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம போடுவோம் டெய்லியும். ஸோ அதனால நம்ம வீடியோ